ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்னம்மா எதுவும் விசேஷமா? என்னைக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு ஸ்வீட் கொடுக்குறியேம்மா? சும்மா எல்லாம் கொடுக்குற ஆளே இல்லையே. ஏதாவது நல்ல செய்தி இருந்தா கொடுப்ப. எடுத்துக்கடி சொல்றேன். என்னமோ பத்தி சொல்லாம ஓடி போற மாதிரிதான் பேசுவேன். எடுத்துக்கங்கடி. ஏம்மா சொல்லுமா எதுக்குன்னு? இவ ஒருத்தி உங்க அக்கா சின்ன பொண்ணு அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்கடி. ஏம்மா ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ பெரிய பொண்ணுக்கு நீயா பொண்ணு பார்க்குற அளவுக்கு வந்துட்டீல? அதானே, எங்க கிட்ட சொன்னா நாங்க என்னமா செய்ய போறோம்? என்ன பொண்ணு பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கவா போறோம்? அடியே, நான் மட்டும் என்ன சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு வந்தாங்க பொண்ணு கேட்டு. நம்ம தர முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? வீடேறி வந்தவங்கள. அது யாரு வந்தா தெரியுமா? உங்க மாமா. அவரோட பையன் சின்னதுரைக்கு நம்ம சின்ன பொண்ணை பேசி முடிச்சுட்டு போயிருக்காங்கடி. அப்ப அவர் நம்மளோட பேசிட்டாராமா? பேசிட்டாங்கடி. எல்லா பிரச்சனையும் சரியாயிருச்சு. அக்கா வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் சக்தி. சின்ன பொண்ணக்காவுக்கு வெக்கம் கூட வருமா? அக்கா வாழ்த்துக்கள்க்கா. நம்ம மாமாவே அவர் பையனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்காருன்னா பார்த்துக்கங்களேன். இனியாவது 2 குடும்பம் ஒன்று சேர்ந்தா சந்தோஷம். அதெல்லாம் ஒன்று சேர்ந்துருண்டி ராதிகா. சரி போங்க, வேலையை பாருங்க. இப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காம. ஏம்மா நீ போமா, நாங்கள் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரோம். சரிடி. டேய் இங்கே பாரு, உனக்கு பொண்ணு பார்த்தாச்சு, பேசி முடிச்சாச்சு, பூவும் வச்சாச்சு. நான் சொல்ற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிற. அப்பா, யாரை கேட்டுப்பா நீங்க முடிவு பண்ணீங்க? கல்யாணம் பண்ணிக்க போறது அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்க பொண்ணு பார்த்ததும் இல்லாம பூ வச்சுட்டு வந்திருக்கோம்னு எங்க முன்னாடியே சொல்றீங்க. அப்ப என்னப்பா உங்களுக்கு கோவம் அப்படி அவன் மேல? கல்யாணம் பண்ணிக்க போறவனே பேசாம இருக்கான், நீ என்னடா நடுவுல வந்துட்டு இருக்க? ஓ வேலை என்னமோ அதை பாரு சொல்லிட்டே வெற்றி. தேவையில்லாம அப்பா கிட்ட அடி வாங்கிட்டு இருக்காத. அப்பா இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. என் மேல கோவமா என் கிட்ட காட்டுங்க. என் தம்பி கிட்ட இந்த மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்காதீங்கப்பா. அவன் என்னப்பா பண்ணியா? அப்பா உங்களை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா. நான் அந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லிருங்க, போயிடுறேன். ஆனா என்னை கேட்காம நீங்க எப்படிப்பா கல்யாணத்துக்கு முடிவு பண்ணலாம்? அப்பா நீங்க பண்றது ரொம்ப தப்புப்பா. இது வரைக்கும் உங்களை நான் எதிர்த்து எதுவுமே பேசினதில்லை. ஆனா எங்களுக்கு எதிராக தானப்பா எல்லாமே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ணனுக்கு தான் பிடிக்கலன்னு சொல்றாருல, விட்டுருங்கப்பா. சேது, உனக்கு எதுவும் தெரியாது, நீ அமைதியாரு. டேய் இங்க பாத்துக்கடா, உனக்கு ஏற்கனவே வயசு தாண்டிக்கிட்டே வருது. நான் சொல்ற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணணும். உனக்கு சும்மாவே ஒரு பொண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. நான் கஷ்டப்பட்டு போய் பொண்ணு கேட்டு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கேன், பாத்துக்கோ. நீ கல்யாணம் பண்ற. அப்பா இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. எங்க அண்ணனுக்கு இஷ்டம் இல்லாத கல்யாணம் என்னைக்கும் நடக்காது, பாத்துக்கோங்க. ஏண்டா ஒரு பெத்தவனுக்கு தெரியாதாடா ஒரு பையனை எங்க எப்படி கொடுத்தா அவன் நல்லா இருப்பியான்னு? எனக்குலாம் நீ சொல்லித்தர அளவுக்கு வந்துட்டல. உங்களை பெத்து வளர்த்ததுக்கு இன்னைக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். வெற்றி, ஏன் வெற்றி இப்படி பண்ற? அப்பா ஒன்னு அடிச்சிட்டாருடா. பரவாயில்லனே, இது என்ன புதுசா? அவர் எப்பவும் அப்படித்தானே. ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோனே. ஓ மனசுக்கு பிடிச்ச பொண்ணு நம்மளோட அத்தை பொண்ணு, சின்ன பொண்ணு அண்ணியை தான் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். இது யாராலையும் மாற்ற முடியாது. அவங்க தான் அந்த வீட்டுக்கு மருமக. நான் சொல்ற முடிவுல நீ ஸ்ட்ராங்கா இருந்தீனா கண்டிப்பா நீ ஜெயிப்ப. இங்க பாரு வெற்றி, உங்க அண்ணனுக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்ணிட்டு வரையே, உங்க அப்பாவையே எதிர்த்துக்கிட்டு வரையே, அவர் சொல்றது என்னைக்காவது முழுசா கேட்டிருக்கியாடா? யாரு வீட்டு படிவாசம் மிதிக்கவே கூடாதுன்னு இத்தனை வருஷமா பேசாம இருந்தோமோ, நம்ம சின்னதுரைக்காக அவங்க வீட்டு படியேறி போய் பொண்ணு கேட்டு வந்திருக்கிறாருடா. அப்படிப்பட்ட மனுஷனை உனக்கு எப்படா குறை சொல்ல மனசு வருது? அம்மா கோவப்படாதீங்கம்மா. அண்ணன் விரும்புகிற பொண்ணும் சின்ன பொண்ணு அண்ணி தான். அதனால தான் இவ்வளோ கோவப்பட்டு பேசுகிறானே தவிர வேற எதுவும் இல்லைம்மா. அப்பாவை எதிர்த்து பேசணுன்ற எண்ணம்லாம் கிடையாது. இனியாவது யார் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு பேசி முடிவு பண்ணுங்கம்மா. எல்லாருக்கும் கஷ்டம் தானே அது. சின்னதர சேது சொல்றது உண்மையாப்பா? அதனால தான் நீ இத்தனை நாள் கல்யாணம் வேண்டாம், பொண்ணு பிடிக்கலன்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தியா? அப்பவே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா காலகாலத்தில் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம்லப்பா. நான் எப்படிமா உங்ககிட்ட சொல்ல முடியும்?
ரெண்டு குடும்பத்துக்கும் சண்டை பேச்சுவார்த்தை இல்லாதப்போ நான் உங்ககிட்ட வந்து சொன்னா அதுவும் பெரிய சண்டையில போய் முடிஞ்சா ரெண்டு குடும்பத்துக்கும் கஷ்டம் தானம்மா. அதனாலதாம்மா இவ்வளோ வருஷமா நான் எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன். இப்போ தெரிஞ்சிருச்சுல, அதுவே எனக்கு சந்தோஷம்தாம்மா. இனியாவது தயவு செஞ்சு சின்ன பொண்ணே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கம்மா, ப்ளீஸ்மா. இங்க பாருப்பா, நீ எதுக்கும் கவலைப்படாத. சின்ன பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு மருமக. பூ வச்சாச்சு, பேசி முடிச்சாச்சு. இனி நல்ல நாள் பார்த்து நிச்சயத்துக்கு நாள் குறிக்கணும். இனி யாராலையும் எதுவும் மாற்ற முடியாதுப்பா. இனி நல்ல நாளா பார்த்து நிச்சயத்தை வச்சுட்டா அடுத்து கல்யாணத்துக்கு நாளை குறிச்சிட வேண்டியதுதான். எதுக்கும் நீ கவலைப்படாதடா தங்கம். சரிங்கம்மா. அப்புறம் என்னன்னா ஒரே குஷி தான் போங்க. சும்மா இருடா வெற்றி. சரி, சின்ன பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம். இது அக்கா ஃபோன் மாதிரி இருக்கே. இது என்ன சிடி? யாருன்னு தெரியலையே. சரி பேசுவோம். ஹலோ. சொல்லுங்க. ஏய் சின்ன பொண்ணு, நான் தான் சின்னதோர பேசுறேன். ஓ மாமாவா? மாமா, அக்கா இல்ல, நான் சக்தி பேசுறேன். சக்தியா?